த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ண பாரதிய ஜனதா கட்சி பேட்டிங் இறங்கினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தான் ஓப்பனரா இறங்கினாரு. கிடைச்ச பால் எல்லாத்தையும் சிக்ஸருமா பவுண்டரியாவும் அடிச்சு விளாசிட்டாரு. அட் த சேம் டைம் எதிரணியில் இருக்கக்கூடிய கேப்டன் ராகுல் காந்தி இன்னைக்கு களத்துக்கே வரல. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆப்சண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால யார் ஜெயிச்சிருப்பாங்க? பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த மேட்ச்லயும் ஜெயிச்சிருக்காங்க. அது என்ன மேட்ச், அது என்ன மாதிரியான இம்பாக்டுகளா ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்போ போர் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கடந்த 3 வாரமா உலகம் முழுக்க இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய படைகள் தாக்குதல் நடத்துறது, ஈரான் அதுக்கு சும்மா இல்லாம போற வர எல்லாரையும் போட்டு பொழிச்சு 4 அப்பப்புறதுன்னு பெரிய சம்பவம் அப்படின்றது தான் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா துபாய் மாதிரியான இல்லாட்டி ஓமன் மாதிரியான முக்கியமான இடங்கள்ல இருந்து வர வேண்டிய கச்சா எண்ணெய் ஆகட்டும், இயற்கை எரிவாயுகளாகட்டும், இது எதுவுமே நிறைய நாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகப்படாததுனால பெரிய பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. உலக பொருளாதாரமே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய சூழல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. குறிப்பா இந்தியாவுக்கு அண்டை நாடா இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால 4 நாளைக்கு தான் வேலையே கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பைக்குக்கு இத்தனை லிட்டர் பெட்ரோல் தான், காருக்கு இவ்வளவு லிட்டர் பெட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு லிட்டருக்கு 80 ரூபா 100 ரூபான்ற அளவுக்கு பெட்ரோல் விலை ஏத்திட்டு இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய நம்ம நாட்டுல நடக்கிற மாதிரியான ஐபிஎல் மாதிரி அங்க பாகிஸ்தான் பிரீமியர் லீக் நடக்கும். அதுக்கு ரசிகர்கள்லாம் பைக் எடுத்துட்டு வந்துருவாங்க, கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படின்றதுனால ரசிகர்கள் இல்லாம அந்த நாட்டுடைய இந்த பாகிஸ்தான் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளை நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கெல்லாம் நிலவ மோசமா போயிருக்கு. இந்தியாவிலையும் அதோடைய தாக்கம் ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா இந்த சிலிண்டர் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு, வர்த்தக சிலிண்டர்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பிரீமியம் பெட்ரோலுடைய விலை 2 ரூபாய்க்கு மேல ஏத்திட்டாங்க. டீசலுடைய விலையும் ஏற்றப்பட்டிருக்கு. வர்த்தக டீசலுக்கான விலையும் தாறுமாறா ஏற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எரிபொருட்கள் கிடைக்கிறதுலயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடங்கி பல பொருட்களுடைய விலை அப்படின்றது ஏற்றம் கண்டிருக்கு. நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு சூழல்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு சரியா 2 மணிக்கு மக்களவையில இது சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான பேச்சு ஒண்ணு அப்படி நடத்தினார். அது அருமையானதா இல்லையா அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னாரு? 2 மணிக்கு அவர் பேச தொடங்கின உடனேயே பயப்படாதீங்க மக்களே, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. முதல்ல இந்த 2 மணிக்கு அவர் பேசுறதுக்கு டைம் ஏன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் அப்படின்றது இருக்கு. என்னன்னா, இப்போ தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கா. அதனால இந்த மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பெருசா அவைக்கு வர்றதே கிடையாது. திமுகவில் ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், இடதுசாரிகள் ஆகட்டும், இவங்கெல்லாம் பெருசா வர்றதே கிடையாது. ஏன்னா அவங்க அந்தந்த மாநிலங்கள்ல எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா பாஜகவுக்கு எதிராக கடுமையா நாடாளுமன்றத்துல களமாடியவங்க யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்றதுனால பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு சேஃபான ஒரு டைமா போயிருச்சு. ஓகே, நம்ம எதிரில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம நினைச்சதை பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா மதியம் ஒரு 12 மணி வரைக்குமே பிரதமர் இன்னைக்கு 2 மணிக்கு பேச போறாரு அப்படின்றதுக்கான தகவல் எங்கேயுமே வெளியே தெரியவே இல்லை. எங்களுக்கே எல்லாருக்குமே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. மதியம் ஒரு 12-12:30 மணிக்கு மேலதான் இந்த தகவல் வெளியே வருது. அதுல இருந்து ஒரு 1-1:30 மணிக்கு இந்த பேச்சு அப்படின்றத தொடங்குது. அவர் எடுத்தோன்னு என்ன சொன்னாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு தானியங்கள்லாம் கையிருப்பு தேவையான அளவில் இருக்கு, யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் இறக்குமதி எல்லாத்தையுமே நாங்க ரொம்ப கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க. பாதிப்பு இருக்குதான், ஆனா ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்கிறதா சமாளிக்கக்கூடிய பாதிப்புகள் தான். ஆனாலும் இந்த சவால்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல நம்ம எல்லாருமே ஒரே குரல்ல முழங்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றுமை அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு.
அது மட்டும் இல்லாம அமைதி திரும்பணும், உலகத்துல ஏற்பட்டிருக்கூடிய இந்த கடினமான சூழல் எனக்கு பெரிய கவலையை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் கூட இடையில நினைச்சேன் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் ஜவஹர்லால் நேரு அவர்களை பிடிச்சி ஏதாவது திட்டுவாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆப்வியஸ்லி இன்னைக்கு அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் பொலிட்டிக்கலா பேசாம இருக்கக்கூடிய என்ன நிலை இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப டீசெண்டாவே அவர் பேசிட்டு போயிட்டாரு. ஆனா எதிர்கட்சிகள் இந்த விஷயம் நடந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்றதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோட ஆரம்பத்துல சொன்னோம்ல, எதிர்கட்சிகளுடைய இல்லாட்டி எதிரணியுடைய கேப்டனே வரலன்னு. ராகுல் காந்தி இன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை. இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் பாகத்திலும் சரி, இரண்டாவது பகுதியிலும் சரி, எதிர்கட்சிகள் கடுமையான முறையில ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது நடத்தினாங்க. ஏன் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே சிலிண்டர்கள்லாம் வச்சு தமாசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசணும், ட்ரம்ப் எதுக்காக இந்தியாவுக்கு உத்தரவு போடுறாருன்னு தெரியணும், பிரதமர் நரேந்திர மோடி சரேண்டர் மோடியா மாறிட்டாரு, அப்படி இப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனா அதை அவங்க தொடர்ந்து கையில் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய சந்தேகம் தான். இந்த காலையில 11 மணிக்கு கேள்வி நேரம் தொடங்குது, அவை ஸ்மூத்தா நடக்குது. அதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் லே பண்றாங்க, அவை ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. நாட்டில் இப்படியான ஒரு சிக்கல் இருக்குதோ, இப்படியான ஒரு பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றத பத்தின ஒரு சத்தம் கூட எதிர்கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் கட்சி காட்டாமையே இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவ்வளவு நாள் சரண்டர் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பாஜக கிட்ட முழுமையா சரணடைஞ்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் ஆப்வியஸ்லி நமக்கு இதன் மூலியமா எழக்கூடியதா இருக்கு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு பாருங்களேன். இன்னைக்கும் இந்த பெட்ரோல் டீசல் விலை சிக்கல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. சரிங்க, நீங்க நாடாளுமன்றத்திற்குள்ள வந்து எதுவும் பேச போறது இல்லை, ஒரு மக்கள் சார்பா நீங்க நிக்க போறது கிடையாது. அட்லீஸ்ட் வெளியே வந்தாவது தெருவில் இறங்கியாவது போராட்டம் நடத்தணும், அதையும் நடத்தல. சரி, எலெக்ஷன் நடக்குது, நீங்க நார்மலா எல்லா மாநிலங்கள்லயும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள். ஆனா எலெக்ஷன் வந்துருச்சுன்னா சுறுசுறுப்பாயிருவாங்க. ஆனா அப்படி கூட சுறுசுறுப்பாகாம இருக்கிறாங்களோ காங்கிரஸ் கட்சி அப்படின்றதுதான் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது களம் எவ்வளவு தூரம் பரபரப்பா இருக்கு. ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைவர்கள் சீட்டு வேணும் அப்படின்றத தாண்டி எத்தனை தடவை வந்து பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில இப்போ நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அங்க வேட்புமனு தாக்கலே நிறைவடைஞ்சிருச்சு. எத்தனை முறை வந்திருக்கிறாங்க. கேரளாவுக்கு சில முறை போனாங்க, ஏன்னா அவங்களுக்கு அங்க எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. 2 பேருமே வயநாடு மாதிரியான தொகுதிகள்ல இருந்து மக்களவைக்கு வந்தவங்க அப்படின்றதுனால ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கொஞ்சம் அங்க போட்டி போட்டு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மற்றபடி என்ன எங்க போறாங்க? வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை தடவை போயிருக்காங்க, அஸ்ஸாம் மாநிலத்துக்கு எத்தனை தடவை போயிருக்காங்க. இப்படி நாடாளுமன்றத்திலையும் நிக்க மாட்டாங்க, வெளியே மக்கள் கூடயும் நிக்க மாட்டாங்க. அட எலெக்ஷன் வந்தா கூட நாங்க வந்து வெளியவே வரமாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர் நினைச்ச நேரத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு வருவாரு, நினைச்சதை பேசுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஏன் இப்போ எப்ஸ்டீன் பத்தின எந்த விமர்சனங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லையா? இப்பவும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீதான அந்த சீண்டலை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ அதுக்கு அனுசரிச்சு போறாங்களா? என்னன்னா பிஜேபி செய்யறது அதுக்கு நம்ம சரி அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்களை கேள்வி கேட்க, இப்போ ஆஸ் ஒரு ஊடகமா, ஒரு ரிப்போர்ட்டரா, ஒரு ஜேர்னலிஸ்டா நான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். அந்த கடமையை, அந்த ஜனநாயக கடமையை எதிர்கட்சிகளா இருந்து கொண்டு இவங்களும் செய்யணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வி. ஸோ அது எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி கிடைக்கிற பால் எல்லாத்தையும் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அவர் அப்படியே சிக்ஸர் அடிக்கலனாலும் கூட அம்பையர் 6 அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அம்பையர்னா யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் இவ்வளவு தூரம் டீட்டெயிலான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.